давай, давай, снимай. Снимай. Это Алмата. Сегодня какое число? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஆல்மோஸ்ட் கப்பல் ஆஃப் பிளேசஸ் இன்னைக்கு கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நூர் சுல்தான் கத்ததா இதை செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன செலவு பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் செலவாகும். அதே மாதிரி ஒரு ஹோட்டல் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு வாட்டி வந்து வெயிட் இருக்க சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. ஆல்மேட்டில் ஷம்புலாக்கு போகிற ரோப் கார் வேற, இது கூட்டோப்பு சொல்கிற ரோப் கார் வந்து வேற. ஸோ இங்கே பெட்ரோல் டீசலுக்கு பேச வேலை கிடையாது. என்னதான் பெட்ரோல் டீசல் கம்மியாக இருந்தாலுமே வரவெல்லாம் கேட்குறாங்க ஜாக்கெட்டாங்க. பஸ்ஸில் இறங்கணும் கேட்டாங்க, பஸ்ஸு ஏறத்துக்கு முன்னாடி கேட்டாங்க ஜாக்கெட்டாங்க, என்னப்பா குளிர்லையா உங்களுக்கு அப்படின்னாங்க. எத்தனை பார்க் இருக்குது தெரியுமாங்க இங்கே அல்மேட்டியில். இங்கே கசகஸ்தானில் இருக்க ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாலஸ்ட் வுடன் சர்ச் இந்த வேர்ல்டு இன்றைக்கும் இது ரஷ்யன் ஆக்குபேஷனில் தான் இருக்குது. கிறிஸ்மஸ் வந்து எப்போவுமே வந்து 25th of December தான் கொண்டாடுவாங்க. ஆனால் ரஷ்யாவில் மட்டும் 7th of January கொண்டாடுவாங்க. கிட்ட வெல்கம் பேக் டு மை சேனல் மாலஸ் டெஸ்டினி மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா அல்மைட்டியில் இருக்கோம். அல்மைட்டி எங்கே இருக்குது? கசகஸ்தானில் இருக்குது. சரிங்க, நேற்று அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணோம். என்ன பண்ணோம்? கைலான்ஸை பார்த்தோம், சரங்கலைன்னு பார்த்தோம், க்ளோஸ் ஐ லேக் போனோம், ட்ரக்கிங் போனோம், ஆஃப் ரோடிங் பண்ணோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? நியூ டே வித் ரெய்னி ஸ்டேட் இருக்குது. இன்றைக்கி லைட்டாக அட்ரஸ் லைட்டாக வருது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 14 degrees இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஹில் ஸ்டேஷனில், ஓகேங்களா? இங்கேருந்து பக்கத்தில் ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 900 meters இருக்குது. ஸோ அதை நடந்து போயிட்டுருக்கோம். கேபிள் கார் இருக்குது இங்கே கீழே பாட்டமில். ஸோ பிடிச்சி மேலே போயிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3510 போட்டிருக்காங்க, ஓகேங்களா? வித் ஈக்குவலன்ட் டு 500 rupees. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ மேலே போகிறோம். 400 to 500 வரும். மேலே போயிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம், ஓகேங்களா? எனக்கே தெரியல, கோப் டாப் நான் சொல்லி லொக்கேஷன் மேப்பில் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் கப்பல் ஆஃப் பிளேசஸ் இன்னைக்கு கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஓகேங்களா? என்னதான் மழை பெஞ்சு தடங்காலம் இருந்தாலும் எவ்வளோ முடியுதோ இன்றைக்கி நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், பண்ணுறோம், அவ்வளோதான். நல்லா இருக்குங்க வெதரில், சட்டில் இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு குறையும் இல்லை. அப்படியே பாருங்கள், பக்கத்தில் எங்கே தண்ணி போகிற சத்தம் கேட்குது. ஸோ அல்மைட்டி இஸ் ரியலி பியூட்டிஃபுல்லுங்க, அது மட்டும் வார்த்தையே கிடையாது. ஒரு நல்ல ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். பிகஸ்ட் சிட்டி ஆக்சுவலாக. நூர் சுல்தான் கத்ததா இதை செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. ஹோட்டலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹோட்டலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிவர் போது பாருங்கள். வந்து அமேசிங்காக இருக்குது. இந்த அல்மைட்டி இஸ் ரியலி பியூட்டிஃபுல் சிட்டி. கசகஸ்தான் மறந்துடாதீங்க, 14 days வீசா ஃப்ரீ. ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன செலவு பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் செலவாகும். இங்கே கரன்சி கம்மியாக இருக்குன்றதுக்காக கம்மியாக செலவாகுன்றது கிடையவே கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஹோட்டல் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு வாட்டி வந்து வெயிட் இருக்க சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லி அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, ஓகேங்களா? வாட்டர் ஃபால் வந்து அதுக்கு தண்ணி வந்து அதுக்கு அடியில் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒரு பார்க் ஒன்று வருது. ஸோ வந்து உங்களுக்கு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதா இருக்கிறதாகட்டும் பெஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வாங்க, செப்டம்பரில் வாங்க, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வரலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்னோ பிடிக்கும்னா டிசம்பர் ஜனவரி நல்ல சீசன். அல்ல இந்த இலைகள்லாம் நல்லா உதிர்ந்து அப்படியே நீங்கள் வந்து பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ அந்த சீசனில் நீங்கள் வரலாம். கேபிள் கார் நடந்து போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இப்படி ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது பாருங்கள். மேஜி எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் தண்ணி. சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. சிட்டிக்குள்ளே கிணல் ஒன்று உருவாக்கி
அதுக்கு பார்த்தீங்கன்னா செக் டேம்லாம் போட்டு செக் டேம் போட்டிருக்காங்க பாருங்க. வாட்டர் வந்து தடுத்து இருக்கு. அந்த பக்கம் வாட்டர் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி இங்கே வாட்டர் சேமிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி டேம் என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி. வாட்டர் வந்து அந்த சைடு இருக்கு இறக்கம் இருக்குல்ல, அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஏன் வாட்டர் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப்பில் ஆட்டோமேட்டிக்காக நான் வாட்டர் ரன்னிங் வாட்டர் ஃபாஸ்ட்டாக போகும். அது ஆல்ரெடி இன்னும் வர ஃபோர்ஸில் இன்னும் ஃபோர்ஸாக போகுது. இந்த கோப்டா போய் இன்ட்ரெஸ்ட் தான் நினைக்கிறேன். டிக்கெட் கேட்போம். ஸோ 6000 டென்ஷன் வந்துருக்கு. 6000 டென்ஷன் ஒரு 1000 ரூபா பக்கம் வரும். ஸோ 6000 டென்ஷன் வந்து ஸ்கேன் பண்ண டிக்கெட்டை. ஓகே. பஸ் இருக்கு, ரோப் கார் இருக்கு. நம்ம ரோப் கார்லேயே போயிடுவோம். ஓகேங்களா? அது 6000 டென்ஷன் தான். ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஆல்மேட்ல ஷம்புலாக்கு போகிற ரோப் கார் வேற, இது கூட்டோப்பு சொல்கிற ரோப் கார் வந்து வேற. ஸோ 6000 வந்துச்சு. 6000 பார்த்தீங்கன்னா 6000 டென்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பக்கம் வரும். ஏரியா பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? இது மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்மேட்டியோட செம்ம வியூ தெரியுது. மழை பெய்யுது ஓகேங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட் கவர்டு. ஒரு வேற லெவல் கைஸ், உண்மையிலே வேற லெவல். பேசிக் என்ன பிரச்சனைனா மழை கொட்டுதுங்க. பேசிக் என்ன பிரச்சனைனா மழை கொட்டுதுங்க. இது மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது. பாதிக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி தீம் பார்க் மாதிரி இருக்கு. பாருங்க, இங்கே பாருங்க 3D இது இல்யூஷனு. இது மழை பெய்யலன்னா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். மழை செம்மையாக பெய்யுது. அதனால் எங்கேயும் கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டேன். எங்கேயும் கிளம்பிடுவோம், எங்கேயும் வேறு இடத்துக்கு போயிடுவோம். மேலே இருந்து வியூ காட்டலாம்னு பார்த்தா கூட பயங்கரமாக கொட்டுது. பாருங்க தண்ணி போகுது கீழே, பயங்கரமாக கொட்டுது மழை. அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன் இங்கே எதுவும் கிளம்பலாம். சரி பார்ப்போம். அருமையான வியூங்க. ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வேறு பிளேஸ்க்கு போவோம் நம்ம. ஓகேங்களா? அவன் கத்திரிட்டு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அங்கே மூவ் ஆனது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? நான் கீழே போயிட்டு பேசுகிறேங்க. ஒன்றும் முடியல. இங்கே தீம் பார்க் மாதிரி இருக்குங்க. உண்மையிலே மழைலாம் பெய்யுன்னு வச்சுக்கேன், செம்ம ஃபன்னாக இருக்கும். அருமேட்டி சென்டரில் மேலே ஹில் ஸ்டேஷனெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த க்ளவுட்ஸோடு சுற்றிட்டு மேலே டிவி தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே கூட போகலாம். பட் கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு மூடி இருக்கு. நம்ம மேலே போய் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல வியூ தெரியும்னு தெரியல. இந்த வியூ செம்மையாக இருக்குது. நம்ம ஷம்புலாக்கில் பார்த்தோம்ல சிட்டி வியூ, ஷம்புலாக்கில் ஆக்சுவலாக இந்த டிவி டவர் தெரிஞ்சுது அன்னைக்கு. ரொம்ப குளிருதுங்க, லைட்டாக குளிருது. 14 டிகிரி இருக்கு இப்போ. லைட்டாக இப்போ தான் குளிர் இருக்குது. அந்த அளவுக்கு குளிர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லைட்டாக குளிருது. மழை பெய்யலன்னா எனக்கு நல்லா இருக்கணும். மழை பெய்யலாம் நசம் குளிர் கூட ஓகே தான். மழை பெய்யலாம் நசம் இருக்குது. இப்போ நம்ம அந்த கோப் டாப் நடந்து வந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தோன்னா ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பழமையான சர்ச். 1907 கட்டினாரு. ஓகேங்களா? அது போகிறதுக்காக தான் நான் வந்து இங்கே 65 பஸ் எடுக்க நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இது மேலே உங்களுக்கு கேபிள்லாம் தெரியுது பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா பாருங்கள், கேபிள்லாம் தெரியுதா? இது எல்லாமே வந்து பஸ்ஸில் வந்து போகிறதுக்கு தான். அந்த பஸ் வந்து கேபிள் மேலே வரும். உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்தது பஸ் இதை உள்ளே வந்தால். ஸோ அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கேபிள் மேலே அப்படியே உரசிட்டே போகும். ஸோ இங்கே இருக்க அல்மேடியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 கார்பன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சிஎன்ஜியில் ஓடுது, ஒரு சில பஸ்ஸஸ் பேட்டரியில் ஓடுது, ஒரு சில பஸ்ஸஸ் எலக்ட்ரிக்கில் ஓடுது. ஸோ இங்கே பெட்ரோல் டீசலுக்கு பேச வேலை கிடையாது. என்னதான் பெட்ரோல் டீசல் கம்மியாக இருந்தாலுமே இவங்கெல்லாம் 0 எமிஷனுக்கு வந்து கடைபிடிக்கிறாங்க. 0 கார்பன் 0 எமிஷன் அதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ் எல்லாமே சிஎன்ஜியில் ஓடுது. இந்த பஸ்ஸோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 7.8 நினைக்கிறேன் பர் கிலோ ஆஃப் சிஎன்ஜி. அன்றைக்கி டிரைவர்கிட்ட பேசும்போது சொன்னாப்பில். ஸோ அந்த பக்கம் ஒரு பாருங்க 65 பஸ்ஸு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று வரணும் 65 பஸ்ஸு. அதை பண்ணால் தான் நம்ம வந்து போக முடியும் இங்கே. ஓகேங்களா? அது நம்மளும் ப்ரொடாமினன்ட் ஸ்பாட்டாக இருக்குது. அதை சுற்றி நிறையவே ஸ்பாட்டாக இருக்குது. மழை பெய்யுதுல, அதனால் தலையில் கொஞ்சம் நல்லா இந்த தொப்பி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். தலையில் ஈரமாக காயக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம். கரண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 12-14 இருக்குது. 14 இருக்குது. எனக்கு 7 வரைக்கும் போக சொல்கிறாங்க. நான் ஸ்ட்ராங் படிங்க, தாங்குறோம்ல. உங்களுக்கு எதுங்க அந்த பஸ் உனக்கு வருது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேசிட்டு இருக்கு பாருங்க, மேலே உங்களுக்கு தெரியுதா அந்த பஸ்லலாம் உங்களுக்கு
பாருங்க மேலே கம்பி மாதிரி போகுது பாருங்க இந்த பஸ்ஸு தான். அப்படியே வந்து ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அதை பாருங்க கம்பி வந்து அட்டாச் பண்ணிட்டு அப்படியே வந்து பஸ் இது எல்லா இடத்துக்கும் எங்கெல்லாம் கம்பி போட்டிருக்காங்க அந்த இந்த பஸ்ஸை போகும். ஓகேங்களா? என்னங்க ஒன்று ஃபாஸ்ட்டாக பெய்யுது, ஒன்று தூக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஃபாஸ்ட்டாக பெய்யுது. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. லண்டன் நினைவுகள் ஞாபகப்படுத்துது. ஓகேங்களா? போதா சேவிங் தானே இருக்குது. திருப்பூரா இருக்கு பாருங்க. திருப்பூரா அந்த பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திருப்ப வந்து உங்களுக்கு திருப்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இதே மாதிரி நம்ம இதில் பார்த்தோம், செர்பியாவில் கார்பரேட்டாக பெல்கிரேடில் பார்த்துருக்கோம், போலாண்டில் இருக்குது, இந்த மாதிரி ஆஸ்திரியாவில் பார்த்தோம், நிறைய கண்ட்ரியில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிளிம்ஸ் காட்டலாம் தான் இதை வந்து கூட்டு வந்திருக்கு நம்ம. Ну, давай, снимай. Снимай. Это Алмата. Сегодня какое число? 26 сентября. 36. Это Алмата, Казахстан. Это моя подруга, вот это тоже подруга. மக்கள் அவ்வளோ அன்பா இருக்காங்க பார்த்தீங்களா? அவருக்கு இன்னும் கேமரா வரணுன்றாரு, அவங்க ஒய்ஃப் இன்னும் கேமரா வர முடியாதுன்றாங்க. Показывай нас, вот снимай вот так. Ты что сам А снимаешь? он сам свои дела делает, он не огласен. எனக்கு எல்லா புத்தகத்தையும் 65% மட்டும் காணுமே. எங்கடா இருக்கீங்க? நான் சொன்ன முதல் நாள் டாக்ஸி அவ்வளோ எடுக்கிறதா இல்லை. நேற்று நைட்டு மட்டும் எடுத்தேன் நான். ஆக்சுவலாக இந்த நம்ம நிறுத்தினேன் ஒரு இடத்துல நிறுத்தி போய் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தேன் நான். அந்த கண்டிஷன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தேன். சரி அதனால நேற்று நைட் டாக்ஸி எடுத்துட்டேன் நான். ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. என்னன்னு தெரியல, இது எப்போ வரப்போகுதுன்னு தெரில. பாருங்க இந்த பஸ்ஸு லெஃப்டில் திரும்ப ரைட்டில் திரும்ப தெரியல. திரும்புது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக திருப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம திருப்பி நம்பி மேலே கொஞ்சம் பவர் லைன் வச்சு அந்த பஸ் ஓடுது. கிட்டத்தட்ட ட்ராம் தான், ஆனால் வீல்ஸில் ஓடுற ட்ராம். வீல் ஆன் ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ் இங்கே ரொம்ப கடைப்பிடிக்கிறாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ரூல்ஸில். டிராஃபிக் ரூல்ஸ்லாம் பெடஸ்ட்ரியன் ஃபர்ஸ்ட் ரூல். அதாவது நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வழி விட்டு அப்புறம் வண்டி எடுப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. பஸ்ஸில் ஏறுவோம், இறப்போம், தெங்கே கூடிய ஏறுவோம். வாங்க அவங்க கதை பேசிட்டே இருக்காங்க. நல்ல மக்கள், அன்பான மக்களாக இருக்காங்க. சரி அவங்க கிட்ட போகிறோம் வரவெல்லாம் கேட்குறாங்க ஜாக்கெட்டாங்க. பஸ்ஸில் இறங்கணும் கேட்டாங்க, பஸ்ஸு ஏறத்துக்கு முன்னாடி கேட்டாங்க ஜாக்கெட்டாங்க. என்னப்பா குளிர்லையா அவங்களுக்கு அப்படின்னாங்க. லைட்டாக தான் குளிருது, அவ்வளோ இருக்க குளிரில். பட் நான் அடிக்கல் சொல்லணும், நான் எவ்வளோ தான் அடிக்காத மாதிரி நடிக்கிறது. அந்த மாதிரி தான் லைட்டாக குளிருதுங்க, ஒத்துக்கிறேன் நான். யாரப்போ ரோடை கிராஸ் பண்ணிடுவோம், வெயிட் பண்ணுவோம். எத்தனை பார்க் இருக்கு தெரியுமாங்க இங்கே அல்மேட்டியில்? கணக்கே கிடையாது. ஒன்று அவ்வளோத்துக்கு இருக்கு. நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசன், இலை உதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த டைம் தான். இப்போதான் பாருங்க எல்லா இலைகளும் உதிர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்ம போக வேண்டிய இடம் என்ன தெரியுமா? ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு. ஸோ இந்த பார்க்குள்ளே போயிட்டு அப்படியே லெஃப்ட்டும் கட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? உங்களுக்கெல்லாம் தெரியும் 1991 வரைக்கும் சோவியத் யூனியன் ஆட்சி செஞ்சுருந்தாங்க. இந்த கசகஸ்தானில் இருக்க ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கசகஸ்தான் சுதந்திரம் பெற்றிருக்கலாம் 1991. அதில் ரீசெண்டாக ஒரு 3 years பேக் வரைக்கும் ஒரே பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்து இன்னொரு பிரசிடெண்ட் வந்து மாறியிருக்காங்க. ஸோ இங்கே பிரசிடெண்ட்டோட லிமிட் என்னன்னு தெரியுமாங்க? 7 வருஷம். ஒரு வாட்டி எலெக்ட் பண்ணால் 7 வருஷம் அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த நாம்ஸ் தான் இங்கே கடைப்பிடிக்கிறாங்க இந்த கசகஸ்தானில். ஸோ கசகஸ்தான் சிட்டிசனோட பாஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கண்ட்ரிக்கு எப்படி வீசா ஃப்ரீங்க. நீங்கள் கசகஸ்தான் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் அன்லிமிட்டெட் ஸ்டே, கிர்கிஸ்தான் அன்லிமிட்டெட் ஸ்டே. ஓகேங்களா? துர்க்மெனிஸ்தானுக்கெல்லாம் வீசா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா துர்க்மெனிஸ்தான் அது அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் வாழ்கிறாங்க. உண்மையாக நம்ம வீசா வாங்குறதே ரொம்ப கஷ்டம். துர்க்மெனிஸ்தானுக்கு நிறைய இன்விடேஷன் லெட்டர், நிறைய ஃபார்மாலிட்டிஸு. ஏன்னா டூரிசத்துக்கு வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. அப்படி ஒரு நாடு அது. ஸோ பக்கத்தில் வந்து அந்த காசு ரஷ்யன்
ஆர்த்தடாக்ஸு என்ன மூடி இருக்கா என்னன்னு பார்ப்போம் வாங்க. பட் இந்த பார்க் பாருங்கள் எல்லா இலையும் இப்போ தான் உதிர்ந்து வருது. ஸோ நீங்கள் பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் எல்லாம் ஸ்னோ இருக்குங்க. உங்களுக்கு ஸ்னோ பிடிக்கும்னா ஜனவரி பிப்ரவரியில் வாங்க அல்மைட்டிக்கு. 14 days வீசா ஃப்ரீ வேறு, தாராளமாக வரலாம் நீங்கள். சரி வாங்க உள்ளே போவோம். ஓப்பன் பண்ணி தான் நம்ம உள்ளே போகலாம், இல்லைனா வெளியே நின்று பார்த்துட்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். உங்களுக்கு பின்னாடி பக்கம் நிற்கிறேன். இது எக்ஸ்கியூஸ் மீ, க்ளோஸ்ட். அந்த பக்கம் இருக்கான் என்ட்ரன்ஸு. Ну это вот написано, смотри, как в тюрьме. Вот написано. Вот что написано. Вот. Что написано? அந்த பக்கம் போல என்ட்ரன்ஸு. பார்ப்போம். இவன் பேசுறது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. கொஞ்சமாவது புரிஞ்சப்போ ரஷ்யன் தெரிஞ்சு வச்சுக்கணும் போல. அது உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஸ்பானிஷ்லாம் ரொம்ப மஸ்ட்டுங்க. செஞ்சு அரபிக், ரஷ்யன் ஸ்பானிஷ் அரபிக்லாம் ரொம்ப மஸ்ட்டு. எல்லாம் சர்வேவே பண்ண முடியாது போல். இதான் ஃப்ரெண்ட் சைடா? உள்ளே யாரும் போகிற மாதிரி காணுமே. ஆளுங்க இருக்காங்களா? போக முடியுமா உள்ள? எல்லா பக்கமும் மூடி இருக்கு. டூ நாட் என்டர் தான் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் இருக்கா? சரி பார்ப்போம் என்னன்னு. இதாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன். உள்ளே போனால் ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன் சர்ச் ஆஃப் அல்மைட்டி. ஸோ இந்த சர்ச் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாலஸ்ட் சர்ச் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? செகண்ட் டாலஸ்ட் வுட்டன் சர்ச் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? இன்றைக்கும் இது ரஷ்யன் ஆக்குபேஷனில் தான் இருக்குது. ஸோ ரஷ்யன்ஸ் தான் இந்த சர்ச்சை மெயின்டைன் பண்ணுறாங்க. 1907 இதை கட்டினாங்க. பல ரெனோவேஷனுக்கு அப்புறமா 2020 வந்து பெரிய ரெனோவேஷனுக்கு அப்புறமா இன்றைக்கி பப்ளிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து டெய்லி ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டிவைன், ஒரு சேக்ரடான பிளேஸ் இது. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம ரூமில் எல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு கேத்தலிக் சர்ச்சு. ஸோ கேத்தலிக் சர்ச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும், கிறிஸ்மஸ் வந்து எப்போவுமே வந்து 25th of December தான் கொண்டாடுவாங்க. ஆனால் ரஷ்யாவில் மட்டும் 7th of January கொண்டாடுவாங்க. இவங்க கடைப்பிடிக்கிறதே தனி. ஓகேங்களா? 7th of January தான் ரஷ்யாவில் கிறிஸ்மஸ். இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே சயின்ஸ் வாழ்ந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட ரெப்ளிக்கான இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லைட்டு வந்துச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவ்வளோ அமேசிங்கான ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க உள்ள. இன்றைக்கும் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி என்ன தான் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாலும் அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணி இன்றைக்கும் பழமத்தன்மை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அமேசிங்கான சர்ச்சு அல்மைட்டியில் வந்து மிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கிடெக்சரை பாருங்கள் எப்படி அப்படின்றத. ஸோ இங்கேயும் உங்களுக்கு டிவைன் ஃபீல் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா நான் கத்தி பேச முடியாது. நிறைய பேர் இங்கே ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள். கர்த்தர் தான் நம்ம எல்லோரையும் காப்பாற்றணும். ஓகேங்களா? ஒரு டிவைன் ஃபீல். இது ரோமன் கேத்தலிக் சர்ச்சு. ஓகேங்களா? அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள். இங்கே இங்கே எல்லாமே ரஷ்யன் எழுதியிருக்கு எல்லாமே ரஷ்யன் கட்டுப்பாட்டில் இருக்குது. ரஷ்யன்ஸ் தான் இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுறாங்க சர்ச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது, ஃபார்ட்டிஃபைடாக இருக்குது. ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், டிவைன் எக்ஸ்பீரியன்ஸு இந்த சர்ச் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. அது எந்த மாதிரி ஒரு மாற்று கருத்த முடியல. ஓகேங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மெழுகுவர்த்தி ஏற்றலாம். இங்கே மெழுகுவர்த்தி விற்கிறாங்க. உங்கள் வேண்டுதலை ஏற்றிட்டு மெழுகுவர்த்தி இங்கே ஏற்றலாம் நீங்கள். ஓகேங்களா? நான் வெளியே வந்துட்டு பேசுகிறேங்க.
ஸோ நான் சொன்னல அது வந்து உட்டன் சர்ச் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பேச நல்லா கிளியராக கேட்கும். ஏன்னா உள்ள நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க, அதாங்க முக்கியம். யாரையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் என்ன சொன்னேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் டாலஸ்ட் உட்டன் சர்ச், இதனால இது பேர் வந்துச்சு இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஏற்கனவே சிட்டி சென்டர்லேயே இருக்குது, அல்மைட்டி சிட்டி சென்டர்லேயே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் டாலஸ்ட் உட்டன் சர்ச் எங்கே இருக்குன்னா ஆல்மைட்டில் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ இங்கே விசிட் பண்ணுங்கள். உண்மையில எனக்கு ரொம்ப உள்ளே போன ஒரு டிவைன் ஃபீல் கிடச்சிதுங்க. எனக்கு என்னென்ன கேண்டல் ஏற்ற முடியல, பரவாயில்ல. ஆக்சுவலாக நான் பின்னாடி பக்கம் வந்தேன், பின்னாடி பக்கம் இல்லை, சைடில் இந்த பக்கம் வந்தால் தான் தெரியும். 4 சைட்ஸ் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வரணும். ஓகேங்களா? இந்த டோம் இருக்குது பாருங்கள், இந்த டோமுக்கு சைடில் இருக்கிறது என்ட்ரன்ஸ் தான் கரெக்டான என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் அந்த மார்க்கெட் நோக்கி நம்ம போவோம். எந்த சைடு தெரில, இந்த சைடு தான் இருக்கணும் அந்த மார்க்கெட்டு. ஸோ அங்கே போவோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு டாப் இருக்குது. எனக்கு என்ன பிரமிப்புனா, ஒரு உட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோ காலம் வந்து நிற்கிது பாருங்களேன். ரெனோவேஷனுக்கு பண்ணி பண்ணிட்டு உள்ள ஆக்சுவலாக அடிச்சு டேப் பண்ணி பார்த்தேன், வால்லாமே உங்களுக்கு உட்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் கேப் போட்டிருந்தேன்ல, கரெக்டாக சொன்னாங்க உள்ளே போகும்போது கழட்டி தான் உள்ளே போகணும், கேப்பில் போட்டு போகணும். ஆனால் கேர்ள்ஸ் வந்து கேப் போட்டு போகணும். தலை ஷால் மாதிரி ஒன்று இருக்குது தலையில். ஸோ அது போட்டு தான் போகணும். நம்ம மெய்மாக இருக்குதுங்க. ஒரு பார்க்கு நடுவில் ஒரு கத்தோலிக்கு சொல்லிட்டு அருமையாக வச்சுருக்கேன். வாங்க அந்த பஸ்ஸரை நோக்கி போவோம். நேராக தான் போட்டிருக்கு, பக்கத்தில் ஒரு 600 மீட்டர் தான் போட்டிருக்கு. நாங்கள் போவோம்.